ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை டேஸ்ட்டில் வந்து நம்ம மசால் வடை தான் செய்ய போகிறோம். மசால் வடை அப்படின்னு சொன்னாலே நல்லா மேலே மொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது ஒரு சில டைம் வந்து மேலேயுமே வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக மொறுன்னு மேலே நல்லா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் மசால் வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம் நான் எடுத்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ அரைச்சிருக்கிற இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்து காரத்துக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்பு அரைக்கும் போது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடாமல் வெறும் பருப்பை மட்டும் அரைச்சிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா வடை தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவை உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில், அப்போ தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. கையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு தட்டுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை நீங்கள் எடுத்து உருட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வடை செய்யலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வேகாமலே இருக்கும், அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா பொன்னிறமாக கலர் வந்திருக்கும், அப்போ சாப்பிட சூப்பராக இருக்கும் மசால் வடை. அப்பப்போ கரண்டி வச்சு நீங்கள் வடையெல்லாம் திருப்பி விடுங்க, அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை வந்து நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் வடையிலேருந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் உருட்டி வச்சுருக்கிற எல்லா மாவையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசால் வடை நல்லா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா மொறுன்னு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக மசால் வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசால் வடையில் டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு தோலோடு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். கூடவே இஞ்சியும் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இந்த 2 பொருளையும் பருப்பு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி செய்யும் போது மசால் வடை டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது மாதிரி பருப்பு வடை செஞ்சு பாருங்கள். பாருங்கள், மேலே நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது. நான் வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தேன், அதுக்கு 20 வடை வந்தது இந்த சைஸில். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பருப்பு வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.